ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டிஷன் பாருங்கள். இது மேக்ஸிமம் இந்த வெஸ்ட் இண்டீஸில் உள்ள அந்த பீப்புள்ஸை பற்றி பார்க்குறீங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர், ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப கண்டாமினேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அது அதிகமாக இருப்பாங்க. மோரார்லஸ் அந்த வாட்டரில் அதிகமானது ஆர்சனிக் இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புகளுக்கு அதிக கேடு உண்டாக்கக்கூடிய சில விஷ விஷமான சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கலாம். நம்ம சேஃபான வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளுடைய லைஃப் டைம் ஆரோக்கியமாக இருக்கும். எத்தனை இடங்களில் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அதே போல் நம்ம வீட்டில் அதிகமான நேரம் இந்த வாட்டரை வந்து என்ன செய்யுங்க, நல்லா சேமிக்கிறது நல்லது. பொதுவாக அந்த தண்ணிகளை வந்து என்ன செய்யுது, வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. எத்தனை பேருக்கு தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கிடைக்கிற வாட்டரை வீண் பண்ணாமல் அதை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. சென்னை போன்ற பெரிய பெரிய கட்டிடங்களை பாருங்களேன், ஃபுல்லாக வாட்டர்லாம் நிறையா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் அந்த வாட்டர் வந்து போதுமான இல்லாதனால பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள மக்கள் எல்லாமே காலி பண்ணி போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி. அதனால் நம்ம என்ன செய்வோம்னா வாட்டர் நல்லா சேவ் பண்ணுவோம். கிடைக்கிற வாட்டர் நம்ம வீண் பண்ணாமல் நல்ல டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டரை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் நீங்கள் சூடு வச்சு குடிக்கிறது நல்லது. பொதுவாக நல்ல வாட்டரை குடிங்க. ட்ரிங்கிங் சேஃபான வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வாட்டரை வீணடிக்காமல் போதுமான அளவு நம்ம நினச்சோம் அதை யூஸ் பண்ணுவோம். இதே ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எப்படி குடித்தாங்கன்னா, ஆற்று நீரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்க குடித்தாங்க. ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணீரை குடித்தாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க, அவங்க வெல் வாட்டர் கிணற்று நீரை அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்டு வந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க, டேப் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை குடித்தாங்க. ஆனால் ஃபோர்த்து ஜென்ரேஷன் வீட்டுக்கு வீடு எல்லாமே டோர் டெலிவரி மாதிரி வாட்டர் டெலிவரி பண்ணாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாட்டர் குடிக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு நம்ம அதிகமான காசு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாகவே எல்லாமே மாறி போச்சு. எனவே கிடைக்கிற வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.